நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஜேர்னி ஆஃப் த சிவிலைசேஷன் இண்டஸ் டு வைகை புக்கோட 2வது பார்ட், பாகம் 2. முதல் பாகத்துல நம்ம ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் பார்த்தோம். என்னன்னா, எதனால அந்த புஸ்தகம் நமக்கு தமிழர்களுக்கு, அதுவும் பொதுவா வரலாற்றின் மேல் ஆர்வம் இருக்கிற எல்லாருக்கும் இது முக்கியன்றதை நான் சொன்னேன். மனிதனுடைய ஆரிஜின், அந்த மாதிரியான ஒரு ஹை லெவல் இன்ட்ரோடக்ஷன் அதில் கொடுத்துருந்தாரு. அப்புறம் நிறைய இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட யூனிக்னஸ், அதில் இருக்கிற ரிடில் என்ன நமக்கு தெரியல, அதில் எப்படி திராவிட அடித்தளம் எப்படி அதில் வருது அப்படிங்கிறத அந்த சாப்டரோட பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் அவருடைய அடுத்த கட்டமைப்பான ஒரு மெத்தடாலஜி என்னன்னா, சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்தை பொதுவா அதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 14 மேல் கணக்கு, 14 கீழ் கணக்கு, அப்புறம் சிலப்பதிகாரம், மணிமேகலை, இந்த மாதிரி எபிக்ஸ் இருக்கு நம்ம இதுல. இதை கிட்டத்தட்ட 2300க்கு மேற்பட்ட பாடல்கள் இருக்கிற ஒரு கலெக்ஷன் நமக்கு இது வரைக்கும் கிடைச்சது. இந்த சங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முதல் சங்கம்லாம் ரொம்ப வருடங்கள் சொல்லுவாங்க, 10 வருஷம் 10,000 வருடங்களுக்கு முன்னாடியோ இல்ல அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஆனா அதுல அதுல இருந்து எந்த ஒரு படைப்புமே நமக்கு கிடைக்கல. இடைச்சங்கத்துல கிடைச்ச ஒரே ஒரு படைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்துக்குமே ஏஜ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ தமிழறிஞர்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க 5000 8000 வருஷம்லாம் சொல்லுவாங்க. பட் நான் ஜென்ரலா தேடி பார்த்ததுல அக்செப்டபிள் ஏஜ் ஒரு 300 பிசி, அதாவது கிபி 300 அப்படின்ற மாதிரி காலகட்டம் சொல்றாங்க. இந்த நேரம் எதுக்கு முக்கியம் அப்படின்னா, இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் முடிகிற டிக்ளைன் ஆகிற காலகட்டத்துல தான் இந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த தலைநகரம் மாற்றப்படுறது, அப்புறம் வெள்ளம் வந்தது, இதெல்லாம் சங்க இலக்கியத்துல டாக்குமெண்ட் ஆயிருக்கு. மெயினா இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா, 473 புலவர்கள் எழுதுனது ஆக மொத்தம் நம்மகிட்ட இருக்கிறது. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு 30 பெண் புலவர்கள் இருக்காங்க. அது எந்த ஒரு மொழியிலையும் அந்த காலகட்டத்துக்கு அந்த பெருமை இல்லவே இல்லை. அது நம்மளுடைய ஒரு செக்குலரிசம், அதாவது மாதிரி எல்லாருக்கும் கல்வி கிடைக்கிற மாதிரியான ஒரு சமுதாயமாக தான் அது இருந்திருக்கு. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். இவர் சங்க இலக்கியத்தை எதுக்காண்டி எடுத்து பார்க்குறாருன்னா, அவரோட ஆர்குமெண்ட் என்னன்னா, இட்ஸ் அ அர்பன் லிட்ரேச்சர், அதாவது நகர்ப்புறத்தை சார்ந்த படைப்பு அப்படின்றது அவரோட ஆர்குமெண்ட். அதுக்கு உள்ள அவர் நிறைய எவிடன்சஸ் எடுத்து காமிச்சிட்டே இருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். முதல்ல இந்த திணை, நம்ம இந்த நிலப்பரப்பு சொல்றோம் இல்லையா, ஒரு 5 நிலப்பரப்பு, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த நிலப்பரப்பு நம்ம தெரிஞ்சு 4ஆம் படிக்கும் பொழுது, ஓகே, தமிழகத்தின் நிலப்பரப்பு தான் மலை, காடு, அப்புறம் விவசாய நிலம், கடற்கரை, அப்புறம் பாலைவனம் மாதிரி இருக்கிறது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் மைண்ட்ல இருந்திருக்கும். பட் இவர் நம்மளை ஒரு ரேடிக்கலான ஒரு திங்கிங் இதுல என்னன்னா, இதை ஒரு நீள் நினைவு, அதாவது ஒரு கான்சியஸ்னஸ் ஃப்ரம் த டிஸ்டன்ட் பாஸ்ட், அதோட பதிவு தான் இது அப்படின்னு சொல்றாரு. அது என்ன சொல்றாருன்னா, இப்போ ஹரப்பா, மொஹஞ்சதாரோ எல்லாம் இருக்கிற அந்த நிலப்பரப்பு, எஸ்பெஷலி குஜராத் போன்ற இடங்கள், அப்புறம் மகாராஷ்டிரா, இதெல்லாமே அந்த திராவிட நிலப்பரப்பை ஒத்து இருக்கிற மாதிரியா இருக்கு. ஏன்னா இப்போ நீங்க அந்த பாகிஸ்தான்லயுமே அந்த பலூச்சிஸ்தான் பாத்தீங்கன்னா, அந்த மலைத்தொடர்கள் கிட்டத்தட்ட நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுல இந்த மேல் மேற்கு கீழ் கிழக்குன்னு ஒரு தியரி சொல்லியிருப்பாரு. எப்படி எல்லா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சைட்லயுமே முக்கியமான கட்டடங்கள்லாம் மேற்கையும், மற்ற செட்டில்மெண்ட்ஸ், இந்த குளிக்கிற அந்த குளம், இதெல்லாம் கிழக்கையும் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சூரியன் உதிக்கிறது தானே மேல வர்றது தானே மேற்கா இருந்திருக்கணும், கீழே போறது கிழக்கா இருக்கு. ஏன் ரிவர்ஸா இருக்குன்னா, அது எப்ப ரிவர்ஸா இருக்குன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, வாழ்ற இடம் கொஞ்சம் மலை மேல வாழ்ந்தோம்னா
நமக்கு கீழே இருந்து சூரியன் மேல உதிக்கும், அது கிழக்கு. நமக்கு மேல வந்து அது மறைஞ்சிரும், அது வந்து மேற்கு. அப்படிங்கிறத ஒரு கான்செப்டை சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த அந்த ஒரு இது ஒரு செகண்ட் எவிடன்ஸ். மூணாவது வந்து காற்று. சங்க இலக்கியத்துல வந்து காற்று வந்து எந்த திசையில இருந்து வருதுன்றதை பொறுத்து அதுக்கு பேர் வரும். வடக்கே இருந்து வந்தா வாடை, தெற்கே இருந்து வந்தா தென்றல், கிழக்கே இருந்து வந்தா கொண்டல், மேற்கே இருந்து வந்தா கோடை. இந்த ஃப்ரீக்வன்சி, இது வந்து இந்த வார்த்தைகள் வந்து எவ்வளவு ஃப்ரீக்வெண்டாக வருது, அது அது ஒரு ஸ்டடி. அப்புறம் வந்து அந்த சொல்லப்பட்டிருக்கிற இடத்தை வச்சு அவர் இந்த விண்ட் ரோஸ் அப்படின்னு சொல்லி இந்த மீட்டரலாஜிக்கல்ல வந்து ஒரு சார்ட் போடுவாங்க. அதை வச்சு அவர் கட்டமைச்சு பார்க்கும்போது அந்த காத்தினுடைய குணாதிசயங்கள் வந்து தமிழகத்துக்கு பொருந்துற மாதிரியாக இல்லை. அது வந்து குஜராத் அப்புறம் அந்த ரீஜனுக்கு பொருந்துற மாதிரியா இருக்கு அப்படின்றது ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அப்புறம் இந்த கவரிமான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கவரிமான்னா நம்ம அந்த மான் வந்து ஒரு மயிர் உதுத்தா கூட அது செத்து போயிடும் அப்படின்னு சொல்றத வந்து அவரு இல்ல, அது மான் கிடையாது, அது இந்த இமாலய மலையில் வாழும் யாக் என்ற எருமை. அதை நீங்க பார்த்துருப்பீங்க, ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா முடியா இருக்கும், அதனுடைய வால் வந்து ரொம்ப நீளமான முடியா இருக்கும். அதை வந்து சங்கத்தமிழ் பெண்கள் வந்து சௌரியாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது கூட சொல்றாரு இதுல. அதுல வந்து அந்த முடி உதிர்ந்தால் அந்த குளிருக்கு தாங்காமல் அது இறந்து போகும் என்ற காரணத்தினாலதான் அந்த கவரிமான்கிற அந்த ஒரு அனாலஜியே வருது அப்படின்னு சொல்றாரு. இதை வந்து நம்ம கட்டமைக்கிறது வந்து என்ன இது வரைக்கும் புரியுதுன்னா, ஏதோ ஒரு காரணத்தினால டிக்ளைன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டிக்ளைன் ஆரம்பிக்கும் பொழுது மைக்ரேஷன் நடக்க ஆரம்பிக்குது, புலம்பெயர்வு நடக்க ஆரம்பிக்குது. அந்த புலம்பெயர்ந்து வந்த பாதை வந்து நீங்க இப்போ மேப் பாத்தீங்கன்னா அங்க இருந்து சவுத்துக்கு வரணும். இப்ப நம்ம இங்க இருக்கோம், இதுதான் எண்ட் பாயிண்ட், ஸ்டார்ட் பாயிண்ட் தெரியுது, எண்ட் பாயிண்ட் தெரியுது. எந்த ரவுட் வந்திருப்பாங்கன்னா முதல்ல வந்து குஜராத், அப்புறம் வந்து மகாராஷ்டிரா, அப்புறம் தமிழகத்துக்குள்ள வந்த உடனே கொங்கு ரீஜியனையும் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் இருக்கிற ரீஜியனையும் வந்து ஒரு அனலைசிஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து பின்னாடி வர சாப்டர்ல வரும். அது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ரோச். அதே மாதிரி இந்த மைக்ரேட் இதுல வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி கடவுள் கொண்டு வராங்க இல்லையா, முருகன் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் மட்டுமே ஒனமாஸ்டிக்கல்லி வந்து அவர் அவ்வளவு இடங்களை வந்து பாகிஸ்தான்ல வந்து ஆப்கானிஸ்தான்லயும் பாகிஸ்தான்லயும் பிளாட் பண்ணியிருக்காரு. முருகன், செந்தல், பாலை, சேயன், குன்று, பரங், இந்த மாதிரி முருகன் சம்பந்தப்பட்ட எல்லா பெயர்களும், அதுவும் இல்லாம தமிழ் புலவர்களோட பெயர்களும் அங்க இருக்குன்றத ஒனமாஸ்டிக்கல்லி வந்து அவர் காமிச்சிருக்காரு அதுல. அப்புறம் இந்த மற்றபடி இந்த ஆர்கியாலஜிக்கல் விஷயங்கள் தரவுகள்ல பாத்தீங்கன்னா இந்த பிளாக் அண்ட் ரெட் வேர்னு ஒன்று இருக்கு, நான் கீழடியிலையும் பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து அங்க ஐவிஸ்ல நிறைய கிடைச்சிருக்கு. அதே மாதிரி செம்பு உடைய உபயோகம், அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே வந்தேன். நான் வந்து நிறைய அடிக்கோடிட்டு ஒன்னொன்னையும் தனித்தனியா பிரிச்சு எழுதி வச்சு பார்த்தேன். நான் நிறைய எவிடன்ஸ் இருக்கு. அடுத்த சாப்டர்ல வந்து குஜராத்துக்கு வராரு. குஜராத்ல பாத்தீங்கன்னா லோத்தல், தோலாவீரா அப்படின்னு வந்து 2 சைட், ரொம்ப ஃபேமஸான சைட் இருக்கு. அது எல்லாமே வந்து லேட்டர் ஸ்டேஜ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் செட்டில்மெண்ட் அப்படின்றத சொல்றாரு. அங்கேயுமே வந்து ஜியாலஜிக்கலி வெள்ளம் வந்ததுக்கான அறிகுறிகள் இருக்கு. சங்க இலக்கியத்துல வந்து அந்த இடத்த வந்து துவரை அப்படின்னு சொல்றாங்க. அது இப்ப வந்து பாத்தீங்கன்னா துவாரகான்னு இருக்கு, துவரை அப்படின்ற பேரை சொல்றாரு. அப்புறம் இந்த சங்கு வளையல் அந்த அணியிற ஒரு பழக்கம் வந்து இன்னும் குஜராத்ல சில பெண்கள், இன்னும் நிறைய கடற்கரையை ஒட்டி இருக்கிறவங்க சங்கு வளையல் அணியிறாங்க. அந்த திருவிளையாடல் படத்துல பாத்தீங்கன்னா நக்கீரர் உடைய தொழிலே வந்து சங்கருப்பது தான் அவரு. ஏன்னா வளையலுக்காண்டி அருவாள் நெய் பூசியா இருக்கிறதுன்ற அந்த பாடல் ஒண்ணு வரும். ஸோ அது வச்சு அது ஒரு எவிடன்ஸா சொல்றாரு. இன்னொன்று வந்து விலங்குகள் வச்சு ஒரு 3 எவிடன்ஸ். ஒன்று வந்து தமிழகத்துல எப்பயுமே வந்து ஒட்டகம் இருந்ததில்லை, ஆனா சங்க தமிழ்ல ஒட்டகத்தை பத்தி பேசுறது மட்டும் இல்லாமல் ஒட்டகத்தினுடைய ஒரு நுட்பமான ஒரு பிஹேவியர், அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது கண்டிப்பா ஒட்டகத்துக்கூடயே வாழ்ந்த ஒருவரால தான் அதை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஒட்டகம் வந்து ரொம்ப ஒரு பஞ்சமான நேரத்துல சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு முச்செடிகள் கூட கிடைக்காத ஒரு டயத்துல வந்து அங்க செத்து கிடக்கிற விலங்குகளோட எலும்பை வந்து முழுங்கும் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கும் ஜுவாலஜிஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ற ஒரு பிஹேவியர். அது கேமலாய்ட்ஸ் ஃபுல்லாவே அதை செய்யும்.
அந்த மாதிரி வந்து அதை சங்க இலக்கியத்துல இருக்கு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சிங்கத்தை வந்து சங்க இலக்கியத்துல நிறைய சொல்றாங்க. ஆனா நீங்க இந்தியாவில் வந்து சிங்கம் எங்க இருக்குன்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னாலும் குஜராத்ல இருக்க கிர் ஃபாரஸ்ட்ல தான் இருக்கு. ஆனா பேலியோசுவாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா நர்மதா நதிக்கு கீழே எப்பயுமே சிங்கம் இருந்ததில்லை நம்ம இந்திய கண்டத்துல. அதனால எப்படி தமிழர்களுக்கு வந்து சிங்கம் இருந்திருக்க முடியும், சிங்கம் யானை எப்படி சண்டை போட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு. அப்ப வந்து எங்க நடந்திருக்கும்னா அது எந்த ரீஜியன்ல இருந்தோமோ அங்கதான் அவங்க முன்னாடி இருந்திருப்பாங்க. இன்னொன்னு வந்து ஒரு குட்டி கழுதை வந்து கடற்கரை ஓரத்தில் நடந்து போகும் பொழுது ஒரு சுறாமீன் வந்து அதோட காலை கடிச்சிருது. அந்த புண்ணோடைய அது நொண்டி நொண்டி நடக்கிறதாக ஒரு பாடல் இருக்கிறதா சொல்றாரு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரான் ஆஃப் கட்ச்ல அந்த ஒரு வைல்ட் ஆசஸ் சாங்சுவரி ஒன்று இருக்கு. அங்க வந்து கழுதைகள் வந்து ரொம்ப பிரதானம். அங்க வந்து கடற்கரை ஓரமாகவும் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு கனெக்டிங் பாயிண்டாக சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி குஜராத்துக்குன்னு இருக்கிற ஒரு தனித்தன்மையை நம்ம சங்க இலக்கியத்தில் அவர் பார்க்குறாரு. அடுத்த சாப்டர்ல வந்து மகாராஷ்டிரால வந்து மலைபடு கடாம்ல வந்து நன்னன் அப்படிங்கிற ஒரு கதை வரும். நல்ல நன்னன் ஒருத்தர், அவங்க அப்பா வந்து ரொம்ப கெட்டவன், ரெண்டாவது நன்னன் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து அந்த மலை வந்து எங்க இருக்கு அப்படின்னு நம்ம தமிழக நிலப்பரப்புல இல்லை, அது இல்லை. மகாராஷ்டிரால வந்து சப்தஸ்ருங்கி அப்படிங்கிற ஒரு மலைத்தொடர் அங்கதான் இருந்திருக்கு அப்படின்றதையும் சொல்றாரு. ஏன்னா வந்து இன்னைக்கும் அங்க வந்து ஒரு துர்கா தேவியோட கோயில் அந்த மலை மேல இருக்கு. ஆனா அது உண்மையிலேயே வந்து அது வந்து கொற்றவையோட கோயில் அப்படிங்கிறத வந்து, அதாவது முருகப்பெருமானுடைய தாயாராக கொற்றவை அப்படிங்கிறாரு. ஸோ அதனால இந்த இது வந்து எனக்கு கொஞ்சம் புரியல, நான் இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து சத்தசாய் அப்படிங்கிறது வந்து அங்க மகாராஷ்டிரியன் லிட்ரேச்சர், அந்த லிட்ரேச்சரோட அந்த ஃபார்மேட், அந்த அப்ரோச் எல்லாமே வந்து சங்க இலக்கியத்தை ஒத்து போறதாகவும் சொல்றாரு இவர். தலைமலைன்ற அந்த நம்ம வந்து தலைமலை தான் வந்து நார்தன் மோஸ்ட் டெரிட்டரி அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அங்கேயும் வந்து தலைமலை இருக்கு. இந்த காரிடார் வந்து வேலீர் காரிடார்ங்கிறாரு. அது வழியே தான் அவங்க ஹாப்பிங் பாயிண்ட் வந்ததாக மகாராஷ்டிராவை பத்தியும் அவர் அதுல சொல்றாரு. தொடர்ச்சியாக வந்தது வந்து கொங்கு நாட்டுக்கும் நகரத்தார் அப்படின்னு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கொங்கு ரீஜியனுக்கும் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அப்படின்னு சொல்லப்படுற நகரத்தார் உடைய நீள் நினைவுல வந்து இன்னைக்கும் அவங்க வெளியிலிருந்து வந்ததுக்கான அந்த ஒரு நினைவு வந்து அவங்க கதைகள்ல பொதிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சியில பார்த்து சொல்றாரு. அது இந்த வேலீர் வெள்ளாளர் வேலீர் ஜெபு கேட்டில் நீங்க பாத்துருக்கீங்க, பெரிய திமிழ் நம்ம ஜல்லிக்கட்டுல இருக்கிற அந்த காளை வந்து ஜெபு. அந்த காளை வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல ஒரு முக்கியமான ஒரு விலங்கு. நிறைய சீல்ல வந்து அதோட படம் இருக்கு. அது நீங்க கொங்கு ரீஜனுக்கு வந்தீங்கன்னா அங்கேயுமே வந்து காங்கேயம் காளை அதே மாதிரி இருக்கும் ஜெபு. அந்த ஜெபுவோட ஒரு கனெக்ஷன் அதை ஒன்று சொல்றாரு. அப்புறம் ஒனமாஸ்டிக்கலி திருப்பியும் கொங்கு ரீஜியன்ல இருக்கிற பெயர்கள் வந்து பாகிஸ்தான்ல அண்ட் ஆப்கானிஸ்தான்ல நிறைய இருக்குன்றதையும் சொல்றாரு. நடுக்கற்கள், அதாவது இந்த ஹீரோ ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து நிறைய வந்து தமிழகத்துல அங்கங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கொங்கு ரீஜியன்ல நிறைய கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த கொங்கு ரீஜியன்ல ஒரு இளைஞன் வந்து 2 புலிய வந்து கையால சண்டை போடுற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு அந்த கல்வெட்டுல இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த அதே மாதிரியான ஒரு காம்போசிஷன் அதே போஸ்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லையும் சீல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் சேவல் சண்டை நம்ம இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஆந்திராவில் ரொம்ப ப்ரிவலண்ட், நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளவா இருக்கிறதாக தெரியல எனக்கு இப்போ, ஆனா நான் பார்த்துருக்கேன். அது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதுக்கும் ஒரு சீல் இருக்கு. அதுல இறந்து போன அந்த சேவலுக்காக ஒரு நடுகள் நம்ம இங்க தமிழகத்துல இருந்திருக்கு. அதே மாதிரி அங்கேயும் வந்து சீல் இருந்திருக்குன்றதையும் சொல்றாரு. அப்புறம் இந்த சிலப்பதிகாரம், அதுல வந்து இந்த வணிகம் பண்ற ட்ரேட், அதுல பாத்தீங்கன்னா மாசாத்துவன்ல இருந்து எல்லாருமே வந்து ஒரு வணிகம் செய்யற ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க தான் அவங்க. ஸோ அப்ப சிலப்பதிகாரமே அதை வச்சு தான் வருது, கண்ணகியோட ஸ்டோரி எல்லாமே. இதுல அந்த ஆச்சரியம் என்னன்னா, மகாராஷ்டிராலையும் இதே மாதிரியான சிமிலரான ஒரு ஸ்டோரி அங்கேயும் இருக்கு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல வந்து தாய் தெய்வம், அதாவது மதர் காடஸ் கும்பிடுற ஒரு பழக்கம் இருக்கு. அதே மாதிரிதான் வந்து கண்ணகியும் அதோட ரிலேட் பண்றாரு. மங்களாதேவி அப்படின்னு இப்பயும் அந்த கோயில் இருக்கு கேரளா தமிழ்நாடு பார்டர்ல. இந்த மங்களாதேவின்ற கோயில்ல தான் அங்க கடைசியாக சேர நாட்டுக்கு போறதாக கதைகள் வருது. அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து தமிழகத்துல நடந்திருக்க வாய்ப்பில்லை, முன்னாடி அங்க நடந்ததுடைய ஒரு
தொடர்ச்சியை வந்து இளங்கோவடிகள் வந்து ஒரு காப்பியமாக இங்க ஏற்றிருக்காரு அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வன்னி மரத்தினுடைய முக்கியம் எப்படி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லயும் இருந்தது. அப்புறம் வந்து வழிநெடுக எல்லா இடத்துலையுமே, ஏன்னா அது வந்து ஒரு டிராட் ரெசிஸ்டன்ட் ட்ரீ. நிறைய வந்து பஞ்சம் வந்தாலுமே அந்த மரம் சாகாது, ஏன்னா அதோட வேர் வந்து அவ்வளோ டீப். ஸோ அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுனால அந்த வன்னி சம்மந்தப்பட்ட சீலுமே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல நிறைய இருக்கு. ஸோ இப்படி சொல்லிட்டே வரும்போது ஜல்லிக்கட்டையும் அவர் சொல்லிடுறாரு. ஏன்னா ஜல்லிக்கட்டு நடக்கிற மாதிரி ஒரு போட்டோ அவர் இந்த புக்ல போட்டிருக்காரு. அதுல வந்து அதை அடக்க நினைக்கிற அந்த இளைஞன் வந்து அப்படியே காத்துல அது முட்டி தூக்கும் போது காத்துல பறக்கிற அந்த பாஸ்டர்லயே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லயும் ஒரே ஒரு அது மாதிரி சீல் இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி நிறைய கனெக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. அதனால அந்த பிரெட் கிரம்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி வந்தோம்னா கடைசியாக நம்ம வந்து சேர்ற இடம் வந்து தமிழகம். ஸோ இந்த தமிழகம் அப்படின்னு சொல்றத வந்து எதை சொல்றோம்னா ஒரு 2 இடங்கள் வச்சுதான் அந்த புக்ல வந்து அவர் கனெக்ட் பண்றாரு. ஒன்னு ஆதிச்சநல்லூர், இன்னொன்று வந்து கீழடி. அது இதை விட ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தரவுகள் நிறைஞ்ச ஒரு கதை. அது என்னன்றதை வந்து நம்ம 3வது பாகத்துல பார்க்கலாம்.